ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 599 ஆரம்பிக்கிறது. ஆசையை விழுங்கும் இன்னொரு ஆசை. ஒரு ஆசையை இன்னொரு ஆசையை முழுங்கி ஆனந்தத்தை பறிப்பதையும் பார்க்கிறோம். ரொம்பவும் பிடித்த பாடகரின் கச்சேரி, ஃப்ரீ பாஸும் கிடைக்கிறது. ஆனால் யாரோ நெருங்கின பந்துக்கு அன்று ஆபரேஷன் அல்லது என்னவோ நேர்ந்து விட்டது என்றால் கச்சேரிக்கு போக தோன்றுகிறதா? இப்பொழுது பாட்டு ஆசையும் ஆனந்தமும் என்ன ஆயின? ஒரு ஆசையை இன்னொரு ஆசை முழுங்கி விடுகிறது. பாட்டு ஆசையை விட பந்துத்துவ ஆசை பெருசாக இருக்கிறது. சாக்லேட்டை நீட்டினால் கையில் இருக்கிற சொப்பை ஒரு குழந்தை போட்டுவிட்டு இதற்கு ஓடி வருகிற மாதிரி தான் பெரியவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற நாமும் இருக்கிறோம். ஏதோ கொஞ்சம் சுவாமி ஆசையும் நடுப்புற வந்து கோவிலுக்கு போகிறான். புறப்பாட்டுக்கு நாழியாகும் என்பதால் காத்து கொண்டிருக்கிறான். அன்றோடு சினிமா கடைசி ஷோ என்று காதில் விழுகிறது. உடனே புறப்பாட்டை விட்டுவிட்டு இவனே சினிமா கொட்டாய்க்கு புறப்படுகிறான். அல்லது மாற்றியும் சொல்லலாம், சினிமாவுக்கு கிளம்புகிறான். அன்றைக்கு சுவாமி புறப்பாடு என்று கேள்விப்படுகிறான். உடனே சினிமா கிடக்கட்டும் என்று கோவிலுக்கு நடையை மாற்றிக்கொள்கிறான். ஏதுவோ ஒன்று. மொத்தத்தில் ஒரு ஆசையும் நிரந்தரமாய் இல்லை. இன்னொரு ஆசை தன்னை முழுங்க விட்டு விடுகிறது. ஒரேடியாயும் ஜீரணமாகி விடுவதில்லை. மறுபடியும் பழைய பலத்தோடு திரும்ப வந்து நம்மை பிடித்துக் கொள்கிறது. ரொம்ப கஷ்டம் வருகிற காலத்தில் சினிமாவை விட்டுவிட்டு நவக்கிரகம் சுற்றுவது, பிள்ளையாருக்கு குட்டிக்கொள்வது என்றபடி ஆசை. புராண பிரவச்சனம் கேட்கப் போகலாமே என்று தோன்றுகிறது. சௌக்கியம் வந்தால் குஷி பிறந்து அந்த ஆசைகள் போய் சினிமா இல்லாவிட்டால் வேறு ஏதோ கேளிக்கையில் ஆசை பிறக்கிறது. தன் உடம்பிலேயே ஆசை வித்தியாசம். நம்மோட சரீரத்திலேயே ஒரு அங்கத்தை விட இன்னொரு அங்கத்திடம் ஆசை ஜாஸ்தியாக இருக்கிறது. சாதாரணமாக மற்ற எல்லா வெளிவஸ்துக்களையும் விட நமக்கு நம்முடைய சரீரத்தில் தான் அதீத பிரியம். நாம் என்பதே நம்முடைய சரீரம் என்றுதானே ஞானிகளை தவிர மற்ற எல்லோரும் நினைக்கிறோம். நான் சிவப்பாக இருக்கிறேன் அல்லது கருப்பாக இருக்கிறேன், நான் குட்டையாக இருக்கிறேன் அல்லது நெட்டையாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லும்போது உடம்பையே நானாக நினைப்பது தானே தெரிகிறது. நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் கவனக்குறைவால் நம் கால் விரலில் ஒன்றை கொஞ்சம் மிதித்து விட்டால் கூட அவர்களிடம் உள்ள பிரியம் போய் கோபம் கொள்கிறோம். ஏனென்றால் உடம்பிடம் அத்தனை ஆசை. இந்திரிய ஆனங்களையெல்லாம் அதுதான் தருகிறது என்பதனால் இப்படி ஒரு ஆசை. சோப்பு, சென்ட்டு, சில்க் எல்லாம் போட்டு உடம்பை ஆசையாக அலங்காரம் பண்ணிக்கொள்கிறோம். விரலிலே புண் நன்றாக வைத்து விட்டது, அதனால் ஜுரம் ஜன்னி வந்தது என்றால் எங்கே கை முழுவதுமே புறைவோடி அழுகிவிடுமோ என்ற பயத்தில் நவரத்ன மோதிரம், வைர மோதிரம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கொண்ட அந்த விரலை ஆம்பிடேட் செய்ய சொல்கிறோம். நம்முடைய உடம்பிலேயே ஒரு அங்கத்தை விட இன்னொன்றிடம் ஆசை ஜாஸ்தி என்பதை காட்ட வந்தேன். இன்னொருத்தர் நம் கால் விரலை கொஞ்சம் மிதித்தால் அத்தனை கோபம் வருகிறதே. ஆனால் நமக்கு சர்க்கரை வியாதி வருகிறது, அதனால் காலில் ஏதோ புண் ஆறாமல் புறையோடி விட்டது என்றால் விரல் மட்டுமில்லை, காலையே வெட்டினாலும் பரவாயில்லை, உயிரை காப்பாற்றுங்கள் என்று டாக்டரிடம் சொல்கிறோம். ஹார்ட்டுக்கு மருந்து சாப்பிட்டால் வயிற்றுக்கு இன்னும் போடக்கூடாது, ஃபேட் சேர்க்கவே கூடாது என்று டயட் வைக்கிறார்கள். அப்படியே பண்ணுகிறேன் என்று நோயாளி செய்கிற போது இவனுடைய சரீரத்திலேயே இவனுக்கு வயிற்றையுடைய இருதயத்திடம் பிரியம் ஜாஸ்தி என்றுதானே அர்த்தம். டிபிக்கு ஏதோ ஒரு ஊசி குத்தினால் காது அடைத்து போகும் என்று சொன்னால் காது போனால் போகட்டும், லங்ஸை காப்பாற்றிக் கொடுங்கள் என்கிறான். ஆசை வேகம் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு தாவுவதாகவும் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பணத்திலே ரொம்பவும் ஆசை. தன்னுடைய ஏகபுத்திரனிடம் அதே மாதிரி ஆசை. எதனிடம் ஜாஸ்தி ஆசை என்று அவருக்கே தெரியாது. பிள்ளைக்கு போலியோவோ ஏதோ ஒரு வியாதி வந்தது. அதற்காக ஊராக தேசமாக போய் வைத்தியம் பார்த்தார். அத்தனை சொத்தும் கரைந்து போயிற்று. பார்த்து சேர்த்த சொத்தை விட பிள்ளைதான் முக்கியம் என்று தெரிந்தது. அதாவது பண ஆசையை விட பிள்ளை ஆசைதான் பெருசு என்று தெரிந்தது. ஈஷனா திரியம் மூவாசை என்பார்கள். வித்தேஷனா, புத்திரேஷனா, தாரேஷனா என்று 3 ஈஷனைகள். ஈஷனையிலிருந்து தான் ஈசிக்கொள்வது என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அதாவது சமைத்த பதார்த்தம் 10 என்ற பாத்திரத்தில் ஒரே கெட்டியாக ஒட்டிக்கொள்வது போல ஏற்படும் ஆசைதான் ஈஷனை. இரண்டும் பற்றுதான். பற்றிக்கொள்வது ஆசை. வித்தேஷனா என்றால் பணத்தாசை, புத்திரேஷனா என்றால் பிள்ளைப்பாசம், தாரேஷனா என்றால் பொண்டாட்டி மோகம். பிள்ளையின் இளம் பிள்ளை வாதத்துக்காக இந்த மனிதர் ஆஸ்தி பாஸ்தியை கரைத்ததில் இவருக்கு வித்தேஷனை விட புத்திரேஷனை பலமானதென்று தெரிகிறது. அப்புறம் அந்த பிள்ளைக்கு உடம்பு சொஸ்தமாயிற்று. ஆனால் பெண்டாட்டி போய்விட்டாள். 2ஆம் கல்யாணம் பண்ணி கொண்டார். கொஞ்ச காலம் கழித்து என்ன ஆயிற்று என்றால் இளையாள் வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆதியில் அத்தனை அருமையாக காப்பாற்றிய பிள்ளையை அடித்து விரட்டிவிட்டார்.
மறுபடியும் ஒரு ஆசையை இன்னொன்று முழுங்கிவிட்டது. புத்திரேஷனை விட தாரேஷனை பெருசாகிவிட்டது. அப்புறம் அவருக்கு வயிற்றிலே என்னமோ உபாதி வந்தது. நிரம்ப சிகிச்சை செய்து சரி பண்ணி, ஆனாலும் இனிமேல் ரொம்பவும் கொஞ்சமாக ஆனாலும் புஷ்டியுள்ளதாக பாதாம் அல்வா பால்கோவா மாதிரி தான் சாப்பிட வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது என்ன பண்ணினார் என்றால், ஏற்கனவே சொத்தும் ரொம்ப கரைந்து விட்டதால் விலை உயர்ந்த இந்த ஆகாராதிகளை அந்த பிரியபத்திரியின் கண்ணில் கூட காட்டாமல் தான் மட்டும் மூடி மூடி சாப்பிட ஆரம்பித்தார். ஆனால் தாரேஷினியும் விட தன்னிடமே உள்ள ஆசைதான் பெரிது என்று ஆயிற்று. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.